ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரச்சனை ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்ட்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர் தான். அவர் 7ஆம் இடத்துல இருந்து கண்டச்சனியாக இருந்தாலும் குருவோடைய பார்வை கிடைக்கும்போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும்போது நன்மையா இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு. 2 கூடையவரும் 11ல இருக்காரு. இது இந்த மாதத்துல நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நெறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. காசு, பணம் சம்பாரிக்கிறது தான் மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளைய ஓப்பன் பண்ணாலே ஒரு இந்த மீம்ஸ்ல எல்லாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கறது. அது மாரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழில நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு, பணம் சம்பாரிக்கிறது, இத தாண்டி கன்னி ராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. அ ஆனா இந்த மாசம் கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம் அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகள குடுக்கப்போது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும். அ மெயினா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அது முத்திரை குத்துனது. அதனால அத மாத்தவே முடியாது. ஸோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா? அத இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரூ. 100 வரதுங்கிறது ரூ. 1000. 100 எங்க இருக்கு? 1000 எங்க இருக்கு? 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி குடுக்க போது. நல்ல காசு பணத்த சம்பாரிக்கலாம். இந்த காலகட்டத்துல சனி 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஸோ நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா, கன்னி ராசியோடைய சிம்பிள் அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பலே கை அப்படிங்கிறது. ஸோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க போகுது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால, தொழில்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானம், லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலயும், லாபஸ்தானமாவும் இருக்கனால, நல்ல காசு, பணம் உங்கனால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு ரூ. 100 எஃபர்ட்ஸ் போட்டா ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி 10 டூ 100 மடங்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் எத தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகள உங்களுக்கு குடுக்க போது. நான் எழுதியே குடுக்குறேன். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாரி வேலையில இருக்கவங்களுக்கு, வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது சூரியனும், புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது என்னன்னா, நிபுணத்துவ யோகம். இவ்வளோ நாளா உங்களுடைய வேலைகள், உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட, இந்த மாதம் என்னன்னா, நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்பதான் பிரபல்யம் ஆகும்.
உங்கள மேனேஜ்மெண்ட்டே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷன குடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸ குடுத்து, ஒரு சேலரி இன்கிரிமெண்ட்ட குடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாறி உட்கார்ற மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்குறாரு. கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். ஒரு திடீர்னு அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டயாவது பேசும்போதோ, அல்லது ஃபோன்ல சேட் பண்ணும்போதோ, இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து இதுக்குண்டான அமைப்புகள். நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் போய் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க, நீங்க வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அத செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷன நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மத்தபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா, பெண்களுக்கு இது அற்புதமான பலன்கள குடுக்க போது. அப்புறம் திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம் இருக்கான்னு கேட்டா, பரிபூரணமான குருபலம் இருக்கு. களத்திர ஸ்தானத்த குருவும் பாக்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி, விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்த நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க, இந்த மாசத்த வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பார்க்கிறதுனால, உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இது இந்த பிரச்சனைகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனை, அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 கூடிய சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலயும், குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனாலயும் என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. காசு, பணம் அளவில்லாம வரப்போது. அதுல நல்ல விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமானது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, நல்ல துறையில வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னி ராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும், தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 கூடைய இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 கூடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி.
பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம
நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களா வந்து முதலாவது நான் சொல்லக்கூடியது வந்து ஆல்ரெடி உங்களுடைய சனி பகவான் 5க்கும் 6க்கும் உரியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா பொதுவா வந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள். சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ செலவுகள் மூலியமாக பெரிய செலவுகள், ஒரு அன்வான்ட் கமிட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இருக்கும். ஓகே, தன வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து இப்போ உங்களுடைய 10th ஹவுஸ்ல இருக்காரு, கூட குரு இருக்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் இணைந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 10th ஹவுஸ்ல இருக்கும்போது இந்த கடைசி ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு ஒரு வருமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையவே வந்திருக்கும். இப்போ மீடியா ரிலேட்டட் ஜாப்ஸா இருக்கட்டும், நீங்க பேங்கிங்ல இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எப்பவுமே ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள், ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு விஷயங்கள தான் உங்களுடைய வாழ்க்கை பயணமே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடமும் குரு தானே உங்களுக்கு. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், கம்யூனிகேஷன். புதன் குரு சேர்ந்தாலே ஒரு சேல்ஸ் ஹெட்டு, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மீடியா ஃபீல்டாக இருக்கட்டும், ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடம் வருமானத்தை தரக்கூடியவரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாப் ரிலேட்டடில், ஒர்க் ரிலேட்டடில் தான் வந்து இந்த கன்னி ராசி லக்னக்காரர்கள் மெயினாக இருப்பாங்க. ஸோ புதனுடைய வீட்டில் வந்து சுக்கிரன் நீசமாக இருந்தாலும், ஆனால் அவருடைய டைரக்டான ஒரு வீட்டில் வந்து அவர் இன்னும் நீசமாகலை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல. ஸோ அதோட வைப்ரேஷன்ஸ் லைட்டாக இருக்கும். பொதுவாக யார் அவங்க உங்களுக்கு? அப்போ வந்து 2க்கும் 9க்கும் உரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து குரு யார்? அப்போ குருவோட இருந்திருக்காரு. குரு யார் உங்களுக்கு? 4ஆம் இடம், 7ஆம் இடம். அப்போ தாயினால் நன்மை, தாயினால் ஆதாயம், இல்லை ஏதாவது ஒரு வீடு மாற்றம். கண்டிப்பாக வந்து குரு சேர்ந்துட்டாரு அப்படின்னா வீடு மாற்றம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அதோட மாற்றங்கள் வரும். இல்லை சொந்த வீடு கட்டி என்ன சொல்றது, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிற மாற்றம், தொழில் மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்தினுக்கான மாற்றம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்துக்கு உண்டான மாற்றம். இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருந்திருக்கும். ஸோ 7ஆம் இடத்துக்குரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி 5க்கும் 6க்குரியவர். அப்போ வந்து என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத கணவன் மூலியமாக ஒரு விரயங்கள், நீங்கள் காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு விரயங்கள், சுப விரயங்களோ அசுப விரயங்களோ, ஆனால் ஏதாவது ஒரு விரயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு செலவு பண்ணுறோங்கிறது நீங்கள் யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்ட் தான், இதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே இந்த காலகட்டத்தில் சூப்பராக போகலாம். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்கு போகும்போது இப்போ ஆல்ரெடி இந்த மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு மாற போகிறார் இல்லைங்களா? ஸோ இந்த அடுத்த மாதம் வந்து குரு மாறிடுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னுமே லாபம் தான், நல்லது தான், எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் கொடுக்குமோ அதுக்கான ஒரு மாற்றங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது மூலியமாக உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள் எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம்.
ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றலாம். பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேயானால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த
வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கார். அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி 15/5/2026 பார்த்தேன்னா 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத கிரகங்களை பற்றி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும், சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் இருக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக உடல் நலத்தில் சூடு சம்பந்தமான, உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் நிச்சயமாக, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். நிலத்தின் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 15ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல போகிறார். 9-10 பரிவர்த்தனை ஆகக்கூடிய காலம். நல்ல ஒரு ஏற்றம். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 9-10 அதிபதிகள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம். 26/5/2026 பார்த்தோன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தாலேயானால் புதன், அவரே வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். நிச்சயமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். குருவும் மாறிடுறார், 11ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சில தொல்லைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து மாறி இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு 26/5/2026 வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு பெரிய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் கூட்டாளிகள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட்டாளிகளை வந்து அந்த அளவுக்கு நம்பாதீங்க, பொறுமையாக இருங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு
ராசிநாதன் 9ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகத்திலையும் அமைகிறதுனால ஆட்சி பெற்றதுக்கு சமமாக இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருவின் பார்வையில் இருக்குது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். எப்போ 26ஆம் தேதி அன்னைக்கு. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிச்சயமாக எல்லா விதமான தடைகளையும் மீறி தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதீதமாக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9, 10 அதிபதிகள் ஆட்சி பெற்று பரிவர்த்தனையாகி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பொது காரியம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் வேறு இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுறது, அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய பார்ட்னர், அதாவது கூட்டாளிகளை அந்த அளவுக்கு நம்ப வேண்டாம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல புத பகவான் போகிறது பெரிய விசேஷம். அதனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர், அதை தவிர இந்த காற்று சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது இருக்கக்கூடிய நாட்கள். அந்த சந்திர பகவான் மறையும் பொழுது நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டம தினம் 15/5 16/5, அதை தவிர 10/6 12/6, இந்த 13/6, இந்த 5 நாட்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளில் புதிய எந்த ஒரு காரியத்தையும் எடுக்க வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அகத்திக்கீரை கட்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லையா, பக்கத்தில் இருக்கிற கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போங்க. கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை ஒன்று வாங்கி போடுங்க. தாமரை புஷ்பம் ஒன்று வாங்கி வைங்க. அது 12 எழுனா, அதுவும் ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 வந்தீங்களா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க, பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கூடிய சூரியன் உங்களுடைய லக்னத்துல இருக்காரு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா 2, 5 கூடிய புதன் உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக ராசி அதிபதி சுக்கிரன், அதே மாதிரி குரு 2 பேருமே 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. முக்கியமா இவ்வளோ நாளா என்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் பயிற்சியானாலும் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கு. குரு சுக்கிரன் இணைவே காசு பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க.
அதனால என்னன்னா, காசு பணத்த எப்படி ஈட்டுறது அப்படிங்கக்கூடிய இது வந்து இந்த மாசம் நீங்க நெறைய கூடுதலான முயற்சிகள் பண்ணணும். புதன் உங்களுடைய ராசியில திக்பலம் பெறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதியே உங்களுடைய ராசியில திக்பலம் அடையறாரு அப்படின்னா, கட்டாயம் ஒரு நெறைய நன்மைகள் இருக்கு. இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, மேக்ஸிமம் ரிஷப ராசியில இந்த ஏஜ்ல தான் இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இதுல எது நடந்தாலும் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு. என்னன்னா, சனி திசை நடந்தாலே சனி 11ஆம் இடத்துல இருக்கறனால நெறைய லாபங்கள ஈட்ட முடியுங்க. அதே மாரி ராகு திசை நடந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல உயர்வ அவர் கட்டாயம் குடுத்துருவாருங்க. இது நல்ல அமைப்பு. குரு திசை அப்படின்னாலே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் நெறைய மாற்றங்களும், நன்மையான மாற்றங்களும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். 7ஆம் இடத்த பார்க்கிறது ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப கொண்டு வந்து குடுத்துரும். பொதுவாவே வந்து சூரியனும், புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்த பார்க்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா, தொழில்ல நீங்க வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு. அதனால தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்குறாரு. குரு கூட சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அமைப்புன்னா என்ன மாரின்னா, திடீர்னு ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிகழும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அதுல பாகப்பிரிவினை உங்களுக்கு நடக்கலைன்னா, உங்களுடைய பாகப்பிரிவினை உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய ஷேர் வந்து உங்களுக்கு கை குடுக்கும். அது மூலியமா நல்ல டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயம் கட்டாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்குற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால கணவர் வழி ஆதாயம் உண்டு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து சகோதர வழி ஆதரவு. இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரன், சகோதரிகள் அதாவது இளைய சகோதர, சகோதரி, மூத்த சகோதர, சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல அதாவது உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துரும். ஒரு சிலருக்குலாம் இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் இருக்குங்க. திருமணம் கைகூடும். திருமணத்தில இருந்த பிரச்சனை, காலதாமதம் எல்லாம் நீங்கி, திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே 4ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதுல நன்மைகளும் இருக்கு. அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, நீங்க உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, அதே மாரி பர்சனல் யூஸ்க்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலத்தில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். முக்கியமா சனி 11ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க நினைத்த ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன விஷயங்கள செஞ்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு உழைப்ப போடும்போது, அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுரும். ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நெறைய வருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்கனால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கட்டாயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்டின்னா, கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கன்டென்ட்லாம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய வீடியோஸு வைரல் ஆகுறது, நெறைய அமைப்புகள் அதாவது
புது புது வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியிடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள பாராட்டுவாங்க. அவங்க கூடயே உங்கள வச்சுக்குவாங்க. அது மூலியமா நல்ல ஆதாயம், நெறைய வருமானம் பார்க்கக்கூடியது. சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. இதெல்லாமே பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஒரு நல்ல பதவி, வாரிய தலைவர் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். முக்கியமா நெறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. நல்ல நன்மை பயக்கும் விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. திருமண பிராப்தம் இருக்கு. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம். ஏன்னா 5 கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில திக்பலம் பெறும்போது, சந்தான பிராப்தம் இருக்கு. அதே மாரி 11ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவும் போல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்த்தாலுமே, 9ஆம் இடத்த அஷ்டமாதிபதி வந்து பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த அஷ்டமாதிபதி பார்க்கறதுனாலயும், ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வீண் விவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து வெளியில போகும்போது, நீங்க எங்க போறீங்க? எங்க வரீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய வீட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டயாவது சேட் பண்ணும்போது, இல்ல ஃபோன் பேசும்போது, இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் பண்ணப்படலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவா ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும், உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே, அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட்.
ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். பெருசாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போது வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்கிறது கிடையாது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டில் சனி இருக்கிறனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள், யாரெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்லேருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்கள் ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்களில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து சூப்பராக இருக்க போகுது. குரு 5ஆம் இடத்துல வராரு, லக்னத்தில் சனி, அதாவது என்னென்னா ஒரு ஜென்ம சனியாக இருந்தாலும் என்னென்னா ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எங்கே போயிட்டு வந்தாலுமே ஒரு டயர்ட், படுத்து தூங்கலான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எப்படி தூங்க விடுவார், அதை முதல்ல சொல்லணும் இல்லைங்களா. தூங்க விட மாட்டார், ஏதாவது ஒரு யோசனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 4 இருந்த குரு லக்னாதிபதியும் 10ஆம் இடத்த அதிபதியும் வந்து 4ஆம் இடத்துல இருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு போறாரு. சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்ன அப்படின்னா உங்களெல்லாம் தேடி வரும். நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம், உங்களுக்காக எல்லாம் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், தேடி வருவாங்க. நிறைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கூடக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா குரு முன்னாடியே அதுக்கான வேலைகளே செய்திருவார். இவெல்லாம் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறான்னு அப்படின்னு பார்க்கறன்ற பார்வையில் நீங்கள் வந்து அப்படியே தனியாக தெரிவிங்க. நம்ம என்ன நினச்சோம், இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்வு நிலையை அடையக்கூடிய நேரம். நிறைய ஏமாந்துருப்பீங்க, ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இந்த மீனமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சோல்ஸ். அவங்க ஏதாவது வந்து ஒரு அழுகையை சந்திச்சுட்டே இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் அந்த ஒரு அழுகையை சந்தித்த பின் அந்த தெளிவு வரும். ஏன்னா குரு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சரணடைச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுடைய லைஃப்பை உயர்த்துவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா சிரித்த ஃபேஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் வந்து என்ன சொல்கிறது, நம்ம போய் அழுவோம், அவங்க வந்து ஒரு மூட்டை அழுகை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அவங்க அழுக மாட்டாங்க, நமக்கான ஒரு விஷயங்கள் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையிலையும் சரி படிப்புலையும் சரி ஒரு தோல்வியை அவங்க சந்திச்சே ஆகணும். சிறு வயதில் படிப்பு தடைப்படும். அப்புறம் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு தோல்வி. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் தோல்வி இருந்திருக்கும், திருமணத்தில் தோல்வி முடிஞ்சிருக்கும். ஸோ 2ஆம் திருமணம் மூலியமாக அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையோட நியதி அதுதான். ஸோ வெளிநாடு செல்வது வர்றது ஒரு பயணங்கள்லேயே இருப்பாங்க. அப்போ குரு பகவான் லக்னாதிபதி 5ஆம் இருக்கும்போது நல்ல பெரியவங்களால ஆசீர்வாதம் வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நிறைய பிளான் பண்ண போகிறீங்க, சூப்பராக இருக்க போகுது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கு. இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு முடங்கி போயிருந்தது அப்படின்னா இந்த முடக்கம் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் நிறைய இருக்கு. நிறைய பிஸ்னஸ், நிறைய மாற்றம், வீடு மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. தொழில் மாற்றம் இருக்கு. புது புது யோசனைகள் வரும். ஸோ சனி பகவான் கொஞ்சம் ஒரு ட்ரபிள் கொடுத்தாலுமே குரு உங்களுடைய அவரோட வீட்டையே பார்க்கறனால என்ன சொல்றது, குரு சனி இணைவு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு யோகம் அது. அந்த யோகத்தின் மூலியமாக நல்ல ஆன்மீக பயணங்கள் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லா ப்ரே பண்ணுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுடைய லைஃப்ல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்க. அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேத்துக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள் எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கே வரக்கூடியவங்களுக்கு நீர்மோறு பானகம் தானமாக கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமாக கொடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது, ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் சரி நல்லபடியாக இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம் தர்மங்கள் எப்போவுமே உங்களை காப்பாற்றி நிற்கும். இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்களை செய்ய சொல்லலை. ஒரு 4-5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ, ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இதை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாதம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, குரு பலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசியதிபதி திக்பலம் ஆகுறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகுறாரு. 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வை கொடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2, 11 கூடைய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ, அந்த துறையில நல்ல பிரபலியமாகுறது, இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும் உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால, வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது.
லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால, நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் 2மே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, அத நீங்க பார்த்து தான் தொடங்கணும். ஆனா, குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்வெஸ்ட்மென்ட் சில சின்ன சின்ன விஷயங்கள நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜனன காலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் கிரகம் எப்படி இருக்கு? இப்ப என்ன திசாபுத்தி போகுது? இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்க்கறனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்த குடுக்கும். ஒரு இட பிராப்தத்த குடுக்கும். ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது, அத கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. தெரிஞ்ச விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. தெரியாத விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 கூடிய சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமும் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது, அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா, எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றது தான் லைஃபு. நான் அட்வைஸ் பண்ணல. நெறைய விஷயங்கள அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போகணும். சிம்ம ராசிக்காரங்க, தான் வச்சது தான் நல்லது. அதே மாரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காதம்போது நெறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அத தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா, கடுமையான காலகட்டங்கள்ல மனச திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியம் கூட. ஸோ, அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்டின்னா, கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்டின்னா, நீங்க பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்டிங்கக்கூடிய விஷயங்கள நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது, அதிலிருந்து மன தைரியம் அதிகமாக குடுக்கும். அதே நேரத்தில பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்டிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்ம ராசிக்காரங்க நெனச்ச விஷயங்கள அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனால தான் வந்து கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே நெறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாரி பெண்களுக்குங்க. பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடாதீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள் கிட்டயும் சேம் அதேதான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிரும். உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னா, பிரச்சனைகள கையாள்ற மாரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து மன சிக்கல்கள், மன நெருக்கடி அதாவது இந்த டிப்ரஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணருவீங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளில வரது அப்டின்னா, நெறைய பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்தீங்கனாலே, அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்குமான்னா, 6 குடையவர் அஷ்டமத்துல நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆயி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வரதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழிய குடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம், இன்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு. செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகள பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நெனச்ச மார்க்கு, நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில நெறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு இருக்கு.
மெயினா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் பார்க்கல. குருவும் பார்க்கல. குரு பலமும் கிடையாது. அதனால திருமணத்த யோகம் இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்படின்னா, அது உங்களுடைய ஜோசியர கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு சில சமயத்துல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல வந்து சனி இருக்கனால, தேவையில்லாத விபரீத ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும்போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து தேவையில்லாத கெட்ட பேர ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்த குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்த கடைபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கையூட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயில்லயோ அல்லது வேலை இல்லாமயோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னா, வீட்ல அமைதியா இருந்து உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க. வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள பிடிக்குமோ, அத நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா, அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்த செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்த காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பாத்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறத தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்டின்னா பெரிய செலவுகள கூட்டிட்டு வந்து குடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும், தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் வந்து நிலை ஒரு நல்லா இருந்தாலும், உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.